ரஜினிகாந்தோட நடிப்பில் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் உருவாகவிருந்த திரைப்படம் தான் ராணா. இந்த படம் கைவிடப்பட்ட நிலையில் தற்போது இந்த படத்தை எடுத்தால் ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக தான் எடுக்க வேண்டும் என்றும், தனுஷ் இந்த படத்தில் நடித்தா நன்றாக இருக்கும் என்றும் கே.எஸ். ரவிக்குமார் தெரிவிச்சிருக்காராம். இது உண்மையா? மீண்டும் ரஜினியை வச்சு படம் எடுக்க போறாராம்? வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பில் பிஸியாக இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம் வெளியிட படக்குழு திட்டமிட்டு வராங்க. இதைத் தொடர்ந்து அதே சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் இயக்கத்தில் உருவாக்கவிருக்கும் இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிடப்பட்டது. மார்ச் மாதம் முதல் இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் திரைப்படத்திற்கு பிறகு ரஜினி மல்டி ஸ்டாரர் படங்களில் நடிப்பதில் ஆர்வம் காட்டிட்டு வராரு. ஜெயிலர் படத்திற்கு முன்பு வரை ரஜினி அந்த அளவுக்கு மல்டி ஸ்டாரர் படங்களில் நடிக்க விருப்பம் தெரிவிக்க மாட்டார். ஆனால் தற்போதைய ட்ரெண்டிற்கு ஏற்ப ரஜினியும் மல்டி ஸ்டாரர் படங்களில் நடிக்க துவங்கிட்டார். ஜெயிலர், வேட்டையன், கூலி என அடுத்தடுத்து மல்டி ஸ்டாரர் படங்களில் நடிச்சிட்டு வரும் ரஜினியிடம் மேலும் ஒரு மல்டி ஸ்டாரர் படத்தின் ஐடியாவை பிரபல இயக்குனர் ஒருவர் சொல்லியிருக்காரு. ரஜினியை வச்சு முத்து, படையப்பா என பிளாக் பஸ்டர் வெற்றிகளை கொடுத்தார் தான் நம்ம இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு ரஜினியோட மீண்டும் கூட்டணி அமைச்சார். ரஜினி மற்றும் கே.எஸ். ரவிக்குமார் கூட்டணியில் ராணா என்ற திரைப்படம் உருவாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த படத்திற்கு பூஜையும் போட்டு படப்பிடிப்பும் துவங்கியது. ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் ரஜினிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதனால இந்த படம் கைவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்பு ரஜினி கே.எஸ். ரவிக்குமாரை அழைத்து ராணா கதையை மீண்டும் கேட்டிருக்காரு. கதையை கேட்ட ரஜினி, கதை சிறப்பாக இருக்கு, பிரம்மாண்டமான கதை என்பதனால நிறைய வேலை இருக்கும் என நினைப்பதா சொல்லியிருக்காரு. அப்போது கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்தை ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக பண்ணலாம் என சொல்லியிருக்காரு. ராணா திரைப்படத்தில் ரஜினி முதல்ல ட்ரிபிள் ரோலில் நடிப்பதாக இருந்ததான். ஆனால் ராணா, சேனா, வீரா என படத்தில் 3 ரோல்கள் ரஜினி நடிப்பதா அப்போதைக்கு இருந்தது. ஆனால் தற்போது இக்கதையை படமாக்கினால் வீரா என்ற ரோலுக்கு இளம் நடிகர்களை ஒருவரான கார்த்தி அல்லது தனுஷை நடிக்க வைக்கலாம் என்றும், நீங்கள் ராணா, சேனா என டபுள் ரோலில் நடித்தா நன்றாக இருக்கும் என்றும் கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள், இந்த ஐடியா சூப்பராக இருக்கே, இதற்கு ரஜினி ஓகே சொன்னால் சிறப்பாக இருக்குமே என சொல்லிட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் கே.எஸ். ரவிக்குமார் நம்ம ரஜினியை வச்சு ராணா படத்தை எடுத்தே தீருவேன் என உறுதியாக இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினியோடு சேர்ந்து எந்த நடிகர் இந்த படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.